ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து செய்கின்ற காரியங்கள் மகா உன்னதமானவைகளாய் விளங்குகிறதற்காக நன்றி. எங்களையும் எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்கும் நல்ல தேவனாகிய கர்த்தர் தாமே, இந்த நாள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செய்யும் ஒவ்வொரு பிரயாசங்களையும் நீர் உண்மையாகவே அங்கீகரித்து அதற்கேற்ற பலன்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஏற்ற வல்லமைகளை கிருபைகளை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் நீர் ஏற்ற வல்லமைகளை தந்து ஆதரிப்பீராக. கர்த்தருடைய கரங்களுக்குள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும், நீரே உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே ஸ்தோத்திரம். என் இதயம் உம்மையை சாரும், ஏழையின் ஜெபம் கேளும், அதுவே பேரின்பம், அதுவே பேரின்பம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே ஸ்தோத்திரம். என் இதயம் உம்மையை சாரும், ஏழையின் ஜெபம் கேளும், அதுவே பேரின்பம், அதுவே பேரின்பம். அத்தி மரங்கள் எல்லாம் ஒன்றாய் துளிர்விடா நேரம், ஆட்டு மந்தையிலும் இன்றும் முதலிழந்தாலும். அத்தி மரங்கள் எல்லாம் ஒன்றாய் துளிர்விடா நேரம், ஆட்டு மந்தையிலும் இன்றும் முதலிழந்தாலும். ஆச்சரியமாய் நடத்துவீரே அற்புதரே, தேடி வந்தேன், ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே ஸ்தோத்திரம். என் இதயம் உம்மையை சாரும், ஏழையின் ஜெபம் கேளும், அதுவே பேரின்பம், அதுவே பேரின்பம். நியாயம் இழந்தாலும் நீரே நீதி செய்திடுவே, காயம் மாற்றிடவே எந்தன் சகாயரானீரே. நியாயம் இழந்தாலும் நீரே நீதி செய்திடுவே, காயம் மாற்றிடவே எந்தன் சகாயரானீரே. ஆற்றிடுவீர் போற்றிடுவேன், ஆதி அன்பே நாடி வந்தேன். ஏழையின் ஜெபம் கேளும்,
ஏழையின் ஜெபம் கேளும். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே ஸ்தோத்திரம். என் இதயம் உம்மை சாரும். ஏழையின் ஜெபம் கேளும், அதுவே பேரின்பம், அதுவே பேரின்பம். அந்தகாரமதில் எந்தன் நிந்தை மாற்றிடுவே. எந்த வேளையிலும் ரட்சகா எந்தன் கரம் பிடிப்பே. அந்தகாரமதில் எந்தன் நிந்தை மாற்றிடுவே. எந்த வேளையிலும் ரட்சகா எந்தன் கரம் பிடிப்பே. உந்தன் கிருபை தந்திடுவே. வந்தேன் நாடி இந்த வேளை. ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே ஸ்தோத்திரம். என் இதயம் உம்மை சாரும். ஏழையின் ஜெபம் கேளும், அதுவே பேரின்பம், அதுவே பேரின்பம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே. தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டே. தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே. பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் அல்லேலூயா.
நகரினில் கூடி புகுந்தே சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே நீதி தேவன் நீளடி சீரம் புதைத்தே நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றே மேலான எருசலேமே மேலான எருசலேமே மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமீன் அல்லேலூயா ஆமீன் அல்லேலூயா ஆமீன் அல்லேலூயா ஆமீன் அல்லேலூயா சர்வ சங்க சபையினில் அங்கமானே சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றே பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றே ஆகாயின் எருசலேமே ஆகாயின் எருசலேமே ஆகாயின் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமீன் அல்லேலூயா ஆமீன் அல்லேலூயா ஆமீன் அல்லேலூயா ஆமீன் அல்லேலூயா விடுதலையே விடுதலை விடுதலையே லோகமதின் மோகத்தில் விடுதலையே நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே சுயாதீன எருசலேமே சுயாதீன எருசலேமே சுயாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமீன் அல்லேலூயா ஆமீன் அல்லேலூயா ஆமீன் அல்லேலூயா ஆமீன் அல்லேலூயா கண்ணீர் யாவும் கனிவோடு துளைத்திடுவார் எண்ணமதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார் மரணமில்லை மரணோயின் துயரமில்லை அலறலில்லை அழுகையின் சோகமில்லை தலைநகராம் எருசலேமே தலைநகராம் எருசலேமே தலைநகராம் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே
அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமீன் அல்லேலூயா, 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 ஆமீன் அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 112வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்றது சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 112வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த வேத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளையிலும் கர்த்தராகி உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசிக்கவும் அறியவும் உணரவும் இவைகளுக்கேற்ற சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்காக தந்த இந்த பரிசுத்தமுள்ள வாக்கியங்களை எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ள ஏற்ற கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வசனம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணரும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறந்து தந்து நீர் பேசுகிறதை நீர் பேசுகிற வண்ணமாய் நாங்கள் செவி கொடுத்து கேட்க ஏற்ற கிருபைகளை வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எழுந்து நின்று 112வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிலைக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்கதை கரைந்து போவான், துன்மார்க்கருடைய ஆசை அழியும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே மேற்கொண்டு வளரும் மரம் நானே. ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே மேற்கொண்டு வளரும் மரம் நானே. படர்ந்திடுவே நிழல் தருவே, பறவைகள் தங்கும் வீடாவே. படர்ந்திடுவே நிழல் தருவே, பறவைகள் தங்கும் வீடாவே. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். இயேசுவே எனது தலையானீர், நானும் உமது உடலானேன். இயேசுவே எனது தலையானீர், நானும் உமது உடலானேன். உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஊக
உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா என்னை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே தகப்பனே உம் பீடத்தில் ஆமீன் ஆண்டவரே தகன பலியானே அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும் அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும் உகந்த காணிக்கையா எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா என்னை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன் வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன் மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம் மாயையா உம்மன்பொன்றே போதுமையா உம்மன்பொன்றே போதுமையா பிரசன்னம் ஹல்லேலூயா ஆமென் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி
வந்தேன். ஹல்லேலூயா. தேவிட்டாத பாக்கியமே தேடி ஓடி வந்தே. தேவிட்டாத பாக்கியமே கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். எம்மை ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 ஆராதனை. என் அன்பு இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே
என் அன்பு இயேசுவுக்கே. என்னை தள்ளினா நான் இங்கு போவே, அடைக்கலம் ஏது உம்மை எல்லாம். கல்வாரியின்றி கதியில்லையே, கல்வாரியின்றி கதியில்லையே. கர்த்தாவும் பாதம் சரணம் ஐயா, கர்த்தாவும் பாதம் சரணம் ஐயா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, இது வேண்டும் நாதா உம்மன்பல்லவோ. பாழான உலகம் வேண்டாமையா, பாழான உலகம் வேண்டாமையா. வீணான வாழ்வை வெறுத்தேனையா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. கைவிடா
கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கரங்களை உயர்த்தி முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய ஆசீர்வாடும் பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரும்படியான இரக்கங்களை நீர் எங்களுக்கு உருவாக்கி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கடந்து வரப்போகின்றோம். கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருந்து இயங்கி உம்முடைய வல்லமைகளை பூரணமாய் விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெப நிலையிலே காத்திருந்து கர்த்தராகிய தேவன் நன்மையான இரக்கங்களை தேச அரங்கிலே உருவாக்கும்படிக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். வருகின்ற 2024 வருஷம் மீண்டும் ஒரு தேர்தல் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த தேர்தல் தான் மத்திய ஆட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை நிறைந்த ஒரு தேர்தலாய் காணப்பட துவங்குகிறது. இந்த தேர்தலிலும் கூட கர்த்தருக்கு சித்தமான நல்ல விதமான ஆட்சியாளர்களை தேசத்திற்கு ஆண்டவராக தேவன் உருவாக்கும்படியாக, சிறுபான்மையின மக்களுடைய ஒடுக்கம் மெய்யாகவே அற்றுப்போகும்படிக்காக, தேசத்திலே சமாதானம் ஊன்ற கட்டுப்படும்படிக்காக, தேசத்திற்கு விரோதமாய் காணப்படும் ஒவ்வொரு குறைவுகளிலே நின்று வருகின்ற புதிய நல்ல ஆட்சி நல்ல முறையில் ஆளுகைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறதுனால கர்த்தருக்கு சித்தமான ஆட்சியாளர்கள் தேசத்தை தேவனுடைய பயத்தோடு கூட நடத்த துவங்க ஆரம்பிக்கிறதுனால தேசம் சுகமாய் சுபிட்சமாய் காணப்படக்கூடிய நிலைகளை கர்த்தர் உருவாக்கும்படிக்காக வரக்கூடிய தேர்தலுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம ஜெபிக்கணும். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த குறிப்புக்காக நாம் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபிக்க போகின்றோம். தேசத்தின் எல்லைகளில் ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய நல்ல ஆட்சியை ஆண்டவராகிய கர்த்தர் உருவாக்கணும். வரக்கூடிய தேர்தல் காலங்களிலும் கூட எந்த அசம்பாவிதங்களும் தேச எல்லைகளில் உருவாக்கப்படக்கூடாது. தேசம் சுகமாய் காணப்படும்படிக்காக மட்டுமல்லாமல் வருகின்ற நடைபெறக்கூடிய அந்த தேர்தல் கர்த்தருடைய சித்தமான காரியங்கள் உருவாக்கப்படவும், அந்த தேர்தல் நாளில் எந்த விதமான கலவரங்களும் வன்முறைகளும் உருவாக்கப்படாதபடி கர்த்தருடைய திட்டம் நம்முடைய தேசத்திலே உருவாக்கப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் உள்ளத்தை திறந்து நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய இரக்கங்கள்னால நடைபெறக்கூடிய அந்த தேர்தலுக்குரிய காரியங்கள் நல்ல முறையில் உருவாக்கப்படும்படிக்காக உம்முடைய நாமத்தினால் நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவனுடைய திட்டம் எங்கள் இந்திய நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். தேவனுடைய சித்தம் எங்கள் இந்திய நாட்டில் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வருகின்ற தேர்தலுக்கு பிறகாக எங்கள் தேசத்திலே ஆண்டவராகிய தேவன் வாக்கு பண்ணி இருக்கக்கூடிய
மகாபெரிய எழுப்புதலின் அலை வருகின்ற ஆட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தினாலே உருவாக்கப்படும்படிக்காக அந்த எழுப்புதலின் அடையை கர்த்தாவை தடை பண்ணக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்ல சுவாமி. எழுப்புதலுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே கரம் கொடுக்கும் ஆட்சியாளர்களை தேசத்திலே கர்த்தராக தேவனில் எழுப்பித்தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஏழை எளிய மக்கள் இயேசுவின் நாமத்தினால் நல்ல வாழ்க்கையின் ஊடாக கடந்து வரும்படிக்காக, தொழில் நலிந்து போன மக்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சிகள் எல்லாம் உருவாக்கப்படும்படிக்காக, விவசாய பெருமக்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகளுடைய தரங்கள் உயர்த்தப்படும்படிக்கான நல்ல ஆட்சியாளர்களை ஆண்டவராக தேவன் எங்கள் தேசத்திற்கு உருவாக்கி தந்து உம்முடைய திட்டத்தை கர்த்தராக தேவனில் விளங்க பண்ண வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷனுடைய முயற்சியினாலேயோ, மனுஷனுடைய சத்துவத்தினாலேயோ, மனுஷனுடைய பிரயாசத்தினாலேயோ அல்ல கர்த்தாவே, ராஜாக்களை உருவாக்கி, ராஜாக்களை ஏற்படுத்தி, ராஜாக்களை தள்ளக்கூடிய கர்த்தராக தேவனுடைய கரங்களுக்குள் வரக்கூடிய இந்த தேர்தலுக்குரிய நிலைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு சித்தமானது எங்கள் தேசத்திலே வாய்க்கும்படியான இரக்கங்களை கர்த்தராக தேவனில் உருவாக்கி உம் நல்ல நாமத்தை நீர் மெய்யாகவே மகிமைப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எந்த விதமான ஒடுக்கு முறைகளும் அடக்க முறைகளும் இயேசுவின் நாமத்தினால் காணப்படாதபடியான நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தர் தேசத்திற்கு தந்து ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் நாம் வருகின்றோம். காணிக்கைகளை கைகளிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கையை படைக்கலாம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று ஏற்படுத்தி தந்தீர், அதற்காக நன்றி. எங்களுடைய சகல விதமான விளைச்சல்களினாலும் முதல் பலனாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற வேத வாக்கியத்திற்கு இடங்க எங்களால் ஆன இந்த காணிக்கையாகிய பொருளை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தாவை, இவைகளை ஏற்று அங்கீகரித்து இவைகளுக்கேற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவை, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வாங்கி உம்முடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எழுந்திருந்து பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கையை படைக்கலாம். படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே,
அழைப்பின் காரணனே களிமண்ணா என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று ஏற்படுத்தி தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கையாகிய பலிகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவலட்சணமாகவோ அல்லது கர்த்தாவை விசனமாகவோ அல்ல, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கையாகிய பலிகளை ஆண்டவராகிய தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்த நல்ல கர்த்தராகிய தேவன் எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் சகல காரியங்களையும் ஆண்டவராகிய தேவனுக்குள் நாம் கற்று முடிக்கத்தக்கதான இரக்கங்களை தேவன் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். அவருக்கே சகல கனமும் மகிமையும் என்னென்றைக்கும் சதா சிறும காரியங்களிலும் உருவாக்கப்படட்டும். கடைசி கால கிறிஸ்தவன் என்கிற தலைப்பின் கீழாக பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். இந்த கடைசி கால ஓட்டம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல ஒரு சாதாரணமான வகைப்பட்ட ஒரு ஓட்டத்தை போல அல்ல. இந்த ஓட்டத்திலே நீங்கள் சரியான விதத்திலே இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் ஓட்டத்தினுடைய இறுதியை எட்டக்கூடிய அளவிற்காக ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய அளவிற்கான சகலவிதமான மகிமைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்று இல்லை. இந்த கடைசி கால ஓட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான காரியம் என்ன இருக்கிறது என்கிறதை பற்றி தான் நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். கடைசி கால ஓட்டத்தை பற்றி தானே கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:14 என்ன சொல்கிறது என்று வாசிக்கிறேன் கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இது உறங்க வேண்டிய ஒரு காலம் அல்ல, நீங்களும் நானும் எழும்ப வேண்டிய ஒரு காலம். இயக்கம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாய் அல்ல, நீங்களும் நானும் இயங்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாய் விளங்க வேண்டிய ஒரு காலம். இந்த காலத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல முதல் எழுப்புதல் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளில் அழைக்கப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் எழும்பி பிரகாசித்து இந்த தேசத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தை நிறைவாக்க வேண்டும் என்பதற்காகவே கடைசி கால ஓட்டத்தினுடைய முக்கியமான ஒரு பங்காக எழுப்புதலின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தின் அடிப்படையிலே தம்முடைய வசனத்தின் மூலம் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையான காரியங்கள் யாவற்றையும் பேச துவங்குகின்றார். இந்த எழுப்புதல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை பல நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. வசனத்தில் வரக்கூடிய எழுப்புதல், ஜெபத்தில் வரக்கூடிய எழுப்புதல் என்று சொல்லி பல விஷயங்களிலே வரக்கூடிய எழுப்புதலின் அலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஆனால் இந்த நாளில் இந்த பகுதியில் ஆண்டவராகிய தேவன் என்ன வகையான எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும் என்கிறதை பற்றி திட்டமும் தீர்க்கமுமான ஒரு வார்த்தையின் மூலமாய் அவர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேச துவங்குகின்றார். அவர் பேசக்கூடிய இந்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 24, 15, 16 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இந்த கடைசி கால எழுப்புதல் எதை மையமாக உருவாக்கி எழுப்புதலின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல கண்கள் திறக்கப்பட்ட ஒரு அனுபவம் அல்லது தீர்க்க தரிசன எழுப்புதலின் ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடிய நிலைகளில் பல விஷயங்களை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அதில் குறிப்பாக நம்மை வஞ்சிக்கும்படிக்காக வரக்கூடிய பாழாக்கக்கூடிய அருவருப்பின் தன்மைகளை பற்றி அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் நீங்களும் நானும் விளங்க வேண்டும். அவனுடைய அந்த தன்மை எதை நோக்கி கடந்து வர ஆரம்பிக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வஞ்சிக்கப்பட்ட ஒரு மக்களாய், கண் சொருகி போன ஒரு மக்களாய் நீங்களும் நானும் மாற்றப்பட
முடியும். அதனால தான் ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல பாழாக்கக்கூடிய அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி கடந்து வரக்கூடிய நிலைகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் இந்த கடைசி கால எழுப்புதலின் ஊடாக நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்று தேவனுடைய சத்திய வேத வாக்கியங்கள் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த பாழாக்கக்கூடிய அருவருப்பு என்றால் இவனுடைய முக்கியமான பணி என்ன, பல விதமான நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கண்டு கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கின்றோம். பாழாக்கக்கூடிய அருவருப்பினுடைய முக்கியமான பணி என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. உபாகம புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகமம் 17:1 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். பழுதும் அவலட்சணமும் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம், அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கும். கர்த்தராகிய தேவனுக்கு பலி கொடுக்கிறது கர்த்தருக்கு பிரியம். ஆனால் இந்த பலி பழுதான ஒரு பலியாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் அந்த காரியத்தின் நிமித்தம் அதை அருவருக்கிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த பாழாக்கக்கூடிய அருவருப்பு என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறான், நம்முடைய மனசில் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம், இது நான் கர்த்தருக்கென்று செலுத்தக்கூடிய பலிதானே, இதன் மேலே ஆண்டவராகிய தேவன் பிரியமுள்ள ஒரு கர்த்தராய் கட்டாயம் இருக்க ஆரம்பிப்பார் என்று சொல்லி யோசித்து பலிகளை செலுத்த ஆரம்பிப்போம். ஆனால் அது பழுதான அவலட்சணமான ஒரு பலியாக இருக்கிறது உண்டானால் தேவன் அந்த பலியின் மேல் பிரியப்பட அந்த பலியின் நிமித்தம் அநேக விதமான கோபாக்கினைகளை நம்முடைய வாழ்க்கையிலே வரவழைக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இந்த கடைசி காலத்தில் சாத்தான் செய்யக்கூடிய ஒரு ட்விஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு மாறாட்டம். இதில் என்ன விதமான காரியத்தை உருவாக்குகிறான், பலி கொடுக்கக்கூடிய வரைக்கும் எந்த விதமான தடையும் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறவனாய் அல்ல. ஆனால் என்ன பொருளை நீங்கள் பலி கொடுக்க போறீங்க அந்த விஷயத்தில் தான் உங்களையும் என்னையும் அறியாத ஒரு கண் மயக்கத்தை அவன் உருவாக்குகிறான். என்ன பலியை நம்ம கொடுக்கணும், பழுதும் அவலட்சமும் இல்லாத ஒரு காரியத்தை நம்ம பலி கொடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் இந்த சாத்தான் பலி கொடுக்கக்கூடிய வரைக்கும் பிரச்சனைகளை தராதிருக்கிறதை காணக்கூடிய நீங்களும் நானும் சாத்தானினுடைய பலிகளை மெய்யாகவே தடுக்கப் போகிறவனாய் அல்ல என்று சொல்லி யோசித்து பலிகளை கொடுக்க ஆரம்பிப்போம். அந்த நேரத்தில் தான் கண் மயக்கத்தை சாத்தான் உருவாக்கி பழுதான பலிகளை செலுத்தக்கூடிய அளவிற்கான காரியங்களை செய்து கர்த்தருக்கு அருவருப்புள்ளவர்களாய் உங்களையும் என்னையும் அவன் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறான். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக கண்கள் திறக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கையாக காணப்பட வேண்டியது அவசியம். பழுது அல்லது குறைவான காரியங்களை கர்த்தருக்கென்று நீங்களும் நானும் பலியாக கொடுக்கக்கூடாது. இந்த குறைவு என்கின்ற காரியத்தை பற்றி வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 14:28 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஜன திரட்சி ராஜாவின் மகிமை, ஜன குறைவு தலைவனின் முறிவு. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன விதமான பலிகளை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா, குறைவான காரியங்களோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே வரப்பற்றக்கூடிய ஜனங்களை அல்ல, நிறைவான ஜனங்களை நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று பலிகளாக தர வேண்டியது அவசியம். ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எதை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ரட்சிக்கப்படக்கூடிய ஆரம்ப நாட்களில் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு உணர்வின் நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கின்றார். இந்த உணர்வின் நிலைகளை நீங்களும் நானும் பெருக்கத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போக வேண்டியது அவசியம். இந்த உணர்வின் நிலை அப்படியே மெய்யாகவே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருடைய வருகை நாளில் அந்த உணர்வு குன்றிப்போன உணர்வாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால தேவன் சொல்லும் எந்த காரியங்களையும் உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை. அப்போ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த காரியத்திலும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை அல்லது நிறைவான ஒரு அனுபவத்தை நோக்கி கடந்து போகக்கூடிய மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். ரட்சிக்கப்படக்கூடிய ஆரம்ப நாட்களில் பாவத்தை பற்றியதான ஒரு உணர்வை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார் என்று சொன்னால் இந்த உணர்வை நீங்களும் நானும் அதிகரிக்க வேண்டியது அவசியம். இந்த உணர்வை அப்படியே ஆண்டவர் கொடுத்த வண்ணமாய் நீங்களும் நானும் அப்படி வைக்கக்கூடாது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த 5 தாலந்து பெற்ற மனுஷனை ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களிலிருந்து தாலந்துகளை வாங்கின பொழுது அவன் எப்படி வேறொரு 5 தாலந்தை சம்பாதிக்க துவங்கினானோ, 2 தாலந்தை பெற்றவன் வேறொரு 2 தாலந்தை எப்படி சம்பாதிக்க துவங்கினானோ, ஆண்டவராகிய தேவன் அதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார். இந்த 1 தாலந்தை வாங்கின அந்த மனுஷனை பாருங்க, அவன் வாங்கின அந்த தாலந்தை அவன் கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. அதே தாலந்தை அவன் தன்னுடைய கரங்களிலே வர
அந்த காரியங்கள் யாவற்றையும் மெய்யாகவே வைத்திருக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் என்ன வார்த்தையை பார்க்க முடியும்? ஒரு தாலந்து பெற்ற அந்த மனிதன் அந்த தாலந்தை கொண்டு போய் எஜமானுடைய கரங்களிலே கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் எஜமான் அவனை மெய்யாகவே சபிக்க துவங்கி இவனை அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்திலே தூக்கி எறியுங்கள் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகிறதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய உணர்வை நீங்களும் நானும் மல்டிப்ளை பண்ண வேண்டியது அவசியம். மல்டிப்ளை பண்ணாமல் நீங்களும் நானும் அப்படி வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய சந்திப்பின் நாளில் ஆண்டவருடைய மகிமையான காரியங்களை பெறுகிறதற்கு பதிலாக சாபத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்போ கர்த்தர் சொல்லுகின்றார், உன் கையில் என்னென்ன விதமான உணர்வின் நிலைகள், இந்த ஜனங்களை ஆண்டவராக தேவன் நம்முடைய கரங்களிலே தருகின்றார். ஜனங்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய உணர்வின் நிலை. இதை நீங்களும் நானும் பெருக்கத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போக வேண்டியது அவசியம். இப்படி பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் தான் தலைவனுக்கு மகிமையை உருவாக்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் நிற்க திராணியோடு கூட காணப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜனங்களை நீங்களும் நானும் பெருக்கத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போக வேண்டியது அவசியம். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய உணர்வை பற்றி, ஆவிக்குரிய ஜனத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன விதமான வார்த்தை ஒன்றை நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. அதை நாம் வாசித்து பார்க்கலாம். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 43வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராக தேவனை மகிமைப்படுத்தும்படிக்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உணர்வின் நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றார். என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க துவங்க ஆரம்பித்தாலும், யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பல விதமான நிலைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் இழந்து போனான். என்றாலும் கூட ஆண்டவராக தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை எவ்வளவேனும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தூஷித்து ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசாத அளவிற்காக கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை எல்லா காலத்திலும் மகிமைப்படுத்தும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சாது சுந்தர் சிங் என்று அழைக்கப்படக்கூடிய தேவனுடைய மனிதனுடைய ஒரு நல்ல ஒரு நண்பன் கத்தார் சிங் என்கிற ஒரு நண்பன். இவர் ஆண்டவராகிய தேவனை சுந்தர் சிங்கின் அந்த காரியத்தின் மூலமாய் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மூலம் கர்த்தராகிய இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள துவங்கினார். இந்த கர்த்தார் சிங்கினுடைய வாழ்க்கையில் மகா பெரிய பிரச்சனைக்குரிய காரியங்கள் உருவாக்கப்பட துவங்கிற்று. இவரை மெய்யாகவே அங்கு காணப்படக்கூடிய சீக்கிய ஜனங்கள் கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி அநேகம் விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதில் முதல் காரியமாய் அவர்கள் செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா அவருடைய சரீரத்திலே அநேகம் விதமான கத்தியை வைத்து கீறி அவருடைய மேல் தோல் யாவற்றையும் உரிக்கக்கூடிய அளவிற்காக, அந்த தோல் யாவற்றையும் வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கான காரியங்களை அவர்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்படி அவருடைய உடலிலே அந்த அநேகம் விதமான கத்தியை செருகி அந்த தோலை கிழிக்கும்படியான காரியங்களை உருவாக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் மகா வேதனையோடும் ரத்தம் சிந்தக்கூடிய அந்த காரியத்தோடும் அவன் ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தான். என்ன வார்த்தையை சொன்னார் தெரியுமா? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இந்த தோலோடு கூட நான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. இப்பொழுதே உங்களுடைய கரங்களின் மூலமாய் இந்த தோலை கிழித்து மறு உருவத்தின் சாயலை என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கும்படியான காரியத்தை செஞ்சீங்களே, கர்த்தர் இந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே தர ஆரம்பித்ததினாலே கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பித்தார். ரெண்டாவது காரியமாய் இந்த இந்த மக்களுக்கு முன்பதாக இவர் பேசின வார்த்தை அவர்களுக்கு இன்னும் அதிகமான கோபத்தை, மூர்க்கத்தை உருவாக்க துவங்கிற்று. உடனே அந்த மனிதனை அவர்கள் தலைகளாக கட்டி தொங்கவிட துவங்க ஆரம்பித்தாங்க. இந்த தேவனுடைய மனிதன் அவர்களை பார்த்து மற்றும் ஒரு வார்த்தை ஒன்றை பேச ஆரம்பித்தார். உலகமே தலைகளாய் காணப்படக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தை நான் நேரடியாய் பார்க்கக்கூடிய அளவிற்காக, உங்களுக்கே தெரியும், ஒரு சினிமாவிலே காணப்படக்கூடிய ஒரு அதாவது அந்த ஃபிலிமை நீங்கள் நேராக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தலைகீழாய் அந்த காரியங்கள் யாவற்றையும் ஓடவிட வேண்டியது அவசியம். அப்போ அந்த மனுஷன் சொல்ல ஆரம்பிக்கின்றார், உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா விஷயமும் தலைகீழாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால, நான் தலைகீழாய் தொங்கவிடப்பட ஆரம்பிக்கிறதுனால கர்த்தருடைய ராஜ்யத்தை நேரடியாய் முகமுகமாய் நான் என்னுடைய கண்களினால் காண முடியும். நீங்கள் செய்த இந்த காரியத்திற்கு மீண்டும் நான் உங்களை மெய்யாகவே வணக்கம் செலுத்தி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன் உங்கள் வார்த்தையை பற்றி பேச ஆரம்பித்தேன். எப்படி பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனைக்குரிய காரியங்கள் உருவாக்கப்படக்கூடிய நேரத்தில் கர்த்தரை அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார்களே தவிர தேவனுடைய நாமத்தை எவ்வளவேனும் அவர்கள் முறுமுறுக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரே ஒரு பிரச்சனை வர ஆரம்பித்தால் கூட கர்த்தருக்கு விரோதமாக நீங்களும் நானும் வாயை திறந்து பேசக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராக தேவனை மட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்காதிருக்கிறது உண்டானால் இத்தனை பிரச்சனையை எப்படியெல்லாம் தீர்த்திருக்க என்னால் முடியும். எனக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் அடிக்கடியாக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறது வழக்கம். நான் மட்டும் ஆண்டவராக தேவனை ஏற்காதிருக்கிறது உண்டானால் எத்தனையோ
எத்தனையோ மக்கள் என்னுடைய பிரசன்னத்திற்கு முன்பதாய் நடுங்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு எனக்கு விரோதமான காரியத்தை செய்கிறாங்க. காரணம், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பரிசுத்தமுள்ள நாமத்தினால் என்னுடைய கையும் காலும் கட்டப்பட்டு போயிருச்சு. இனி அவர்களுக்கு விரோதமாக எந்த விதமான காரியத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய முடியாத இருக்கக்கூடிய ஒரு நிலையின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் மாத்திரம் இந்த கட்டுக்கள் யாவற்றையும் கட்டுவிழ்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர்களை உண்டு இல்லை என்கிற ஒரு காரியத்தை செய்து முடித்தே நான் திரும்பி வருவேன் என்று சொல்லி அடிக்கடியாக என்னோடு கூட பேசுகிறது வழக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே சுபாவ மாற்றங்கள் வரல. கர்த்தருடைய வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னா, நன்மை வந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், தீமை வந்தாலும் கர்த்தரை ஆண்டவராகிய தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை எல்லா காலத்திலும் சொல்லி வருவார்கள். நன்மையான நேரத்தில் மட்டுமல்ல, இழப்பற்ற நேரத்தில் மட்டுமல்ல, குறைவில்லாத நேரத்தில் மட்டுமல்ல, எல்லா நன்மைகளையும் இழந்து போனாலும் அவர்கள் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நான் அவர்களை எனக்கென்று நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பு வருகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜனங்கள் குறைந்து போக ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம் தான். அந்த உணர்வை நான் இழந்து போகக்கூடிய ஒரு மனுஷனாக விளங்குகிறேன். கர்த்தரை துதிக்கும்படிக்காக நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். அந்த உணர்வு என்னுடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போக ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்னை அறியாத ஒரு முறுமுறுப்பு என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த துதிக்கக்கூடிய ஜனங்கள் அப்படிங்கிறத பற்றி கர்த்தருடைய வேதம் என்னென்ன விதமான காரியங்களை நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17வது அதிகாரம் 12 முதல் 19 வரை இருக்கக்கூடிய வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அதில் 17வது அதிகாரம் 12 முதல் 19 வரை இருக்கக்கூடிய அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அதில் கர்த்தருடைய வேதம் என்ன விதமான வார்த்தை ஒன்றை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, 13வது வசனம், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். 14வது வசனம், அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். 15வது வசனம், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோടെ தேவனை மகிமைப்படுத்தி, 16வது வசனம், அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். 17வது வசனம், அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? 18வது வசனம், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி, 19வது வசனம், அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அற்புதமான காரியங்களை 10 குஷ்டரோகிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பித்தாங்க. இந்த 10 பேரில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காய் திரும்பி வரக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் காரியம், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த துதிகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே அறிவிக்க வேண்டும் என்றால் நன்றியுள்ள மனம் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். நிறைய நேரத்தில் நன்றிகளை, நன்மையான காரியங்களை நீங்களும் நானும் மறக்கக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கின்றோம். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலே நின்று கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே புறப்பட்டு வரக்கூடிய காரியங்களை உருவாக்க துவங்கினார். அவர்கள் வெளியே வனாந்திர வெளியிலே கடந்து வந்து கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே தண்ணீருக்காக அவர்கள் காத்திருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் அவர்களுடைய மனம் முறுமுறுப்பின் ஊடாக கடந்து போக துவங்க ஆரம்பித்தது. கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை அவர்கள் பேசினதனுடைய முகாந்திரம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அவர்களுக்கு பாராட்டின நன்மையான காரியங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே மறந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் எனக்கு என்ன செய்தார்? ஒரு காலத்தில் தேவனாகிய கர்த்தர் என்னை ரட்சியாதிருந்திருக்கிறது உண்டானால் இத்தனை தூரம் உங்களாலும் என்னாலும் வந்திருக்க முடியுமா? இத்தனை காரியங்களை உங்களாலும் என்னாலும் பெற்றிருக்க முடியுமா? கர்த்தராகிய தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜனமும் ஜாதியும் எது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவருடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இத்தனை சமீபமான காரியங்கள் யாவற்றையும் பெற்றிருக்க முடியுமா என்று யோசித்து பாருங்கள். என்றாலும் கூட ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாத ஒரு முறுமுறுப்பு, நம்மை அறியாத ஒரு வேதனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றியற்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது தான் அதனுடைய மூல காரணம். கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த நன்றி அறிதல் என்கிற ஒரு ஜனத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்குள் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா கர்த்தராகிய தேவன் செய்த எல்லா காரியங்களுக்கும், கர்த்தராகிய தேவனுடைய கரத்திலிருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவர்கள் நன்றியான காரியங்கள் யாவற்றையும் செலுத்துகிறது வழக்கம். ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களை திரும்பி பாருங்கள். அந்த காலத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும், ஒருவேளை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஒரே ஒரு பொருள் ஒன்றை நீங்கள் காணாமல் போக வச்சுருப்பீங்க.
அந்த காணாமல் போயிருக்கக்கூடிய அந்த பொருளை தேடும்படிக்காக நீங்கள் கடந்து போக ஆரம்பிச்சிருப்பீங்க. உடனே நீங்கள் இங்கும் அங்கும் தேடக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மனதில் ஒரே ஒரு சின்ன ஒரு யோசனை வருகிறதை நீங்கள் பார்த்திருக்க முடியும். என்ன யோசனை வரும்? ஆண்டவரே, இந்த பொருள் மெய்யாகவே ஆண்டவராக தேவன் என்னுடைய கண்களுக்கு காண்பிக்கிறது உண்டானால் நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி சின்ன ஒரே ஒரு ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அந்த பொருள் இங்கும் அங்கும் தேடி பார்க்கக்கூடிய நேரத்தில் கிடைக்காத அந்த பொருள் நம்முடைய கரங்களுக்குள்ளாக வரப்படக்கூடிய அந்த நேரத்தில் நம்மை அறியாத ஒரு பரவசம், நம்மை அறியாத ஒரு சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள், நீங்கள் கேட்காத எத்தனையோ நன்மைகளை ஆண்டவராக தேவன் தருகின்றார். இந்த ஆரம்ப நாட்களில் ஒரு சின்ன ஒரு பொருள் கிடைத்ததற்காக நீங்களும் நானும் பட்ட சந்தோஷம் இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை கேளாதிருக்கக்கூடிய நேரத்திலும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார் என்கிறதை பற்றிதான ஒரு சந்தோஷமும் பரவசமும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு தாண்டி கடந்து போனதனுடைய மூல காரணம் என்ன தெரியுமா? நன்றி அறிதல் என்கிற அந்த தன்மையை நாம் எங்கோ இழந்து போன ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கின்றோம். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்திலே பரவசம் கொண்ட நாம் சின்ன சின்ன காரியத்திலெல்லாம் தேவனுடைய சின்ன ஜெபத்தை எல்லாம் அங்கீகரிக்க ஆரம்பித்தார் என்பதை பற்றி கேள்விப்படக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாமல் வந்த அந்த பரவசமான நிலை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை தாண்டி கடந்து போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். நன்றி அறிதல் என்கிற அந்த நிலையை நீங்களும் நானும் எங்கோ நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் இழந்து போக ஆரம்பித்திருக்கிறது உண்டு. கர்த்தருடைய வேதம் சொல்வது, இந்த ஜனத்திரள் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கமாய் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் முந்தைய காலத்திலே காணப்பட்டதை போல அதே நன்றி அறியக்கூடிய ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறத பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையிலே நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை கேட்டு இவ்வளவு பெரிய ஒரு நன்மையான காரியத்தை தந்திருக்கிறாரே, நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கேட்டு கர்த்தர் இத்தனை மகிமையான காரியங்களை தந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த பரவசம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா காலங்கள் வர வர நன்றியறியக்கூடிய நிலைகளை ஜனங்கள் தொலைத்து போட ஆரம்பிக்கிறாங்க. காலங்கள் வர வர கடைசியான அந்த காலங்களை நோக்கி நாம் கடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் நன்றியறிதல் என்கிற நிலைகளை தாண்டி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போகக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். இந்த நன்றியறியக்கூடிய நிலை என்னுடைய வாழ்க்கையிலே அந்த நாட்களில் காணப்பட்டதை போல இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான் உண்டு. கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உணர்வு என்கிற அந்த ஜனத்தை, நன்றியறிதல் என்கிற அந்த ஜனத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகரிக்க பண்ண வேண்டியது அவசியம். அதனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைகளோடு கூட அல்ல, இன்றைக்கு வரைக்கும் அதிலே நீங்களும் நானும் வளர வேண்டும். அதை இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் பெருக்கமாய் ஆசரிக்க வேண்டியது அவசியம். வேறு வழி இல்லாமல் நாம் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறது இல்லை. வேறு வழி இல்லாமல் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக சபை போதகர் சொல்லுவார், எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் இணைந்து ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமையான காரியங்களை செலுத்துவோம் சொல்ல சோத்திர சோத்திர. அது இல்லை. என்னுடைய மனதிலே உணர்ந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்கு தேவனுக்கு எத்தனை தூரம் நான் மெய்யாகவே நன்றி அறியக்கூடிய அந்த நிலைகளை உருவாக்க துவங்க ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த நன்றி அறியக்கூடிய நிலை என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை. கர்த்தரினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை தர ஆரம்பித்தாலும் கூட முன்பு காணப்பட்ட உணர்வு என்னுடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போனதற்கு காரணம் ஜனம் என்னுடைய வாழ்க்கையிலே குறைஞ்சு போயிட்டாங்க. நன்றி அறியக்கூடிய ஜனத்தை நீங்களும் நானும் அதிகரிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டத்திலே சரியான இலக்கை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்கள். ஓசியாவின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவன் மீண்டும் என்னை ஏற்றுக்கொண்டார். அதற்கு நான் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணணும். எத்தனையோ காரியங்களை ஆண்டவராகிய தேவனை விட்டு நான் விலகி போன காலங்கள் உண்டு. எத்தனையோ தூரம் ஆண்டவராகிய தேவனை விட்டு பின்னிட்டு போன காலங்கள் உண்டு. மீண்டும் நான் ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தரினுடைய ஜெபத்தை கேட்டு என்னை ஆண்டவராகிய தேவன் ஏற்றுக்கொண்ட அந்த நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாய் ஆசரிக்க வேண்டியது அவசியம். அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனை இழந்து போக ஆரம்பித்தாங்க. நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல பாருங்க. ஏலி என்கின்ற அந்த மனுஷனுடைய காலத்தில் நடந்த ஒரு விஷயம். இஸ்ரவேல் நாட்டிலே காணப்பட்ட மகிமையின் பெட்டி என்று அழைக்கப்படக்கூடிய தேவனுடைய பெட்டி அந்நியருடைய கடங்களிலே பிடிபட்டு போயிற்று.
இந்த நாட்களிலே நடந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்குறோம். எல்லா மக்களுடைய மனமும் தண்ணீராய் கரைஞ்சு போயிடுச்சு. தேவனுடைய மகிமையை நாம் இழந்து போக ஆரம்பிச்சிட்டோம். கர்த்தருடைய பெட்டி அந்நியருடைய கரங்களுக்குள்ளாக கடந்து போக ஆரம்பித்ததுனால இனி நம்முடைய இஸ்ரவேல் நாட்டிலே காணப்படக்கூடிய ஒட்டுமொத்த மகிமையும் இழந்து போக துவங்க ஆரம்பிக்கிறது நாம் பார்க்கின்றோம் என்கிறதை பற்றி அவர்களுடைய மனம் மகா வேதனையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தது. ஆனால் வேத புஸ்தகத்தில் தொடர்ந்து நீங்கள் வாசித்துக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் என்ன விதமான விஷயம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது? அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய பெலிஸ்திய ஜனங்கள் அந்த பெட்டி நிமித்தம் பெரிய வாதைகளுக்கு உட்பட ஆரம்பித்ததுனால அந்த பெட்டியை திரும்ப இஸ்ரவேல் எல்லைகளை நோக்கி அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அனுப்பக்கூடிய நேரத்தில் அந்த இஸ்ரவேல் எல்லையை நோக்கி கடந்து வரக்கூடிய அந்த பெட்டியை இஸ்ரவேல் மக்களுடைய கண்கள் கண்ட மாத்திரத்தில் அவர்களை அறியாத ஒரு பரவசம், இழந்து போன மகிமையை நான் திரும்ப எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டோம். தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போயிட்டோம். இந்த கர்த்தருடைய பெட்டி என்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி, ஆண்டவராகிய தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த பெட்டியை நாங்கள் மெய்யாகவே தொலைச்சு போட்டோம். எங்களுடைய குறைவை நிமித்தம் நாங்கள் இழந்து போயிட்டோம். இப்பொழுது இந்த பெட்டி திரும்ப எங்களுடைய கரங்களிலே வந்தது, பெரிய பரவசம் என்று சொல்லி அவர்கள் ஆசிரிக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய ஆவிக்குரிய வரங்களை நீங்களும் நானும் இழந்து போயிருக்கலாம். அவைகளை பற்றி கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு நாள் ஆண்டவராக தேவன் இரக்கத்தினால திரும்ப அந்த ஆவிக்குரிய நிலைகளை உங்கள் வாழ்க்கையிலே தரக்கூடிய நேரத்தில் உங்களை அறியாத பரவசம், இழந்து போன அந்த நன்மையை நான் திரும்ப என்னுடைய வாழ்க்கையிலே பெறக்கூடிய அளவிற்கு அந்த உரிமையை ஆண்டவராக தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே தந்தாரே. இந்த விஷயத்திற்காக நீங்களும் நானும் பரவசம் அடையக்கூடிய நிலைகளுக்கு பெயர் தான் இழந்து போன நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தின் மூலமாய் வரக்கூடிய நன்றி அறியும் மனம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த நன்றி எப்படிப்பட்ட ஒரு காரியமாக காணப்பட வேண்டும்? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அந்த பிரகாரமாகவே இழந்து போன எல்லா விதமான ஆவிக்குரிய உணர்வு, ஆவிக்குரிய உரிமை, நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராக தேவனை நோக்கி நான் கேட்கக்கூட இல்லை என்றாலும் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த உணர்வினுடைய காரியங்களை திரும்ப ஆண்டவராக தேவனுடைய வாழ்க்கையிலே தந்தாரே. உன்னையும் என்னையும் அறியாத ஒரு பரவசம். கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை பேச ஆரம்பிக்கின்றார். ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய காசில் ஒரே ஒரு காசை அவர் மெய்யாகவே, அதாவது அந்த 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 வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய அவள் அந்த பணத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் தொலைச்சு போட்டுவிட்டாள். தேடக்கூடிய நேரம் அவள் வீட்டிலாவது பெருக்க ஆரம்பித்தாள். எல்லா காரியங்களையும் கூட்டி ஒவ்வொரு விஷயத்தின் காரியங்கள் யாவற்றையும் பார்க்கக்கூடிய நேரத்தில் இழந்து போன அந்த ஒரே ஒரு உடைமையை அவள் திரும்ப பெற்றக்கூடிய அந்த நேரத்தில் அவளை அறியாத ஒரு பரவசம். அவள் செய்த காரியத்தை பாருங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை, எல்லா விதமான மக்களையும் அவள் மெய்யாகவே அழைப்பித்து கொண்டு வந்து, என்னோடு கூட இந்த சந்தோஷத்தை நீங்களும் கொண்டாட வேண்டும். நான் இந்த காசை நான் மெய்யாகவே தொலைத்து போட்டேன், இந்த காசை திரும்பவும் என்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் தான் தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட இந்த நன்மையான காரியங்களை அவள் அறிவியாதிருப்பாளோ என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. எழுந்து போன ஆவிக்குரிய நன்மைகளை திரும்ப பெறுகிறது. அது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். இதற்காக நீங்களும் நானும் நன்றியறிய மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். இறுதியாக சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 106வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிற சங்கீதம் 106வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. 12வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசி அவருடைய துதியை பாடினார்கள். மூன்றாவது காரியம், எங்களால் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய வல்லமையான காரியங்களினாலும் அல்ல, உம்முடைய கிருபையினால் சத்ருவை நாங்கள் மேற்கொண்டோம் என்று சொல்லி அந்த நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதா மேன்மை. நிறைய நேரத்தில் நான் என்னையே மெச்சிக்கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறது வழக்கம். நான் பண்ணக்கூடிய பிரசங்கம் தானே, நான் செய்யக்கூடிய வார்த்தை தானே, நான் சொல்லக்கூடிய ஆலோசனை தானே, நான் இந்த இடத்துல போய் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க ஆரம்பிச்சனால தான் இத்தனை விதமான ஜனங்கள் கர்த்தராக தேவனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இல்லை, உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய வல்லமையினாலும் ஒன்று ஆகிறது இல்லை. கர்த்தருடைய வசனத்தில் என்ன காரியத்தை பார்க்குறோம்? இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக ஆண்டவராக தேவனே அவர்களுக்காக யுத்தம் செய்ய துவங்க ஆரம்பித்தார். யுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் என்ன விதமான விஷயம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது? சத்துருக்களை, இவர்களுடைய பலத்திற்கு மிஞ்சின சத்துருக்களை, இவர்களுடைய பலத்தை காட்டிலும் அநேகம் ஆயுதங்களை தரித்திருக்கக்கூடிய சத்துருக்களை அந்த ஜலத்தின் மத்தியிலே கர்த்தராகிய தேவன் அமிழ்த்து போட துவங்க ஆரம்பிக்கிறதை கண்ட மாத்திரத்தில் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. எங்களுடைய பலத்தினால் அல்ல, உம்முடைய வல்லமையான புயத்தினாலே இத்தனை காரியங்களை சாதிக்கும் வல்லமை பெற்ற ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தேன். தேவன் உங்களுக்கும் எனக்கும்
பாராட்டக்கூடிய நன்மை, தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் செய்யக்கூடிய அந்த ஒரு நன்மை, நமக்காக கர்த்தராகிய தேவனே யுத்தத்திலே மெய்யாகவே கடந்து போய் உங்கள் நிமித்தமாக அவர் அநேகம் விதமான பார்வோன்களையும் அநேகம் விதமான எதிரி படைகளையும் அழித்து ஒழுக்கக்கூடிய நிலைகளை நீங்களும் நானும் காணக்கூடிய நேரத்தில், நான் பலவீனமான ஒரு பாத்திரம், என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்தாரே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களை அறியாத ஒரு பரவசம் உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும். இதுக்கு பேர் தான் நன்றி அறியக்கூடிய ஒரு மனம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரத்தில் கர்த்தரே நமக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிச்சார் என்றாலும் கூட அதை நீங்களும் நானும் உணர்கிறதே இல்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்ப வசமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு காரியம் உருவாக்கப்பட துவங்கிட்டு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பதாக வந்த இந்த கோவிட் வைரஸ் நோய் எத்தனையோ விதமான பிரபலமான மக்களை இந்த வைரஸ் நோய் வாரிக்கொண்டு போகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் காண முடிந்தது. எத்தனையோ விதமான திறமைசாலிகளை, எத்தனையோ விதமான வல்லமை பெற்ற மக்களை, எத்தனையோ பணக்காரர்களை, எத்தனையோ விதமான காரியங்களில் மகா உன்னதமான அந்த தன்மையான காரியங்கள் யாவற்றையும் பெற்றிருக்கக்கூடிய மக்களையும் கூட இந்த கொல்லக்கூடிய கொடிய நோய் வாரிக்கொண்டு போன அந்த நிலைகளை பார்க்க முடியும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நோயினுடைய தாக்குதல் உங்களையும் என்னையும் தொடாமல் போனதற்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்க துவங்கினார். அதுதான் காரணம். நம்முடைய ஞானத்தினாலும் நம்முடைய விவேகத்தினாலும் அல்ல. ஒரு மாஸ்க் போடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த வியாதி தடுத்து நிறுத்தப்பட முடியுமா? இல்லை. ஏதாகிலும் ஒரு காரியத்தை நான் பயன்படுத்துகிறதுனால இந்த நோய் தொற்றினுடைய வீரியம் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பாதிக்காமல் போக முடியுமா? இல்லை. கர்த்தர் உங்களையும் என்னையும் காக்கும் ஒரு தேவனாய் நின்றதுனால, அப்போ எல்லா விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவனே தலையிட்டு ஒவ்வொரு காரியத்திலும் என்னை நடத்துகிறார் என்று சொல்லக்கூடிய நிலைகளை பற்றி யோசிக்கக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாத ஒரு நன்றி அறியும் ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் நடத்தும் தேவனாய் இந்த நன்றி அறியும் நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வர வரத்தான் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை இன்னும் அதிகமாய் வாஞ்சிக்கும் ஒரு மனிதனாய், இன்னும் ஆண்டவராக தேவனோடு கூட நெருக்கமாய் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவராக தேவனுக்கும் நமக்கும் தூரமான இடைவெளி இருக்கிறதை பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் ஒரு காலத்தில் எனக்கு ரட்சிப்பை தந்தார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தராகிய தேவனை நான் தேடுகின்றேன். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் எனக்கு எந்த விதமான நன்மையான காரியங்களையும் தருகிறதில்லை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறதே கர்த்தராகிய தேவனுடைய கிருபையினால் தான். எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமான காரியத்திலே வாரிக்கொண்டு போகப்படக்கூடிய இந்த உலகத்தில் நீங்களும் நானும் காப்பாற்றப்படுகிறதற்கு காரணம் என்ன என்றால் கர்த்தராகிய தேவனுடைய செட்டைகளின் மறைவு. இந்த நன்றி அறியக்கூடிய மனம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால், இந்த கர்த்தராகிய தேவனை துதிக்கும் ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலுகவும் பெருகவும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் நன்றி அறியும் மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய துதியை சொல்லும்படிக்காக நீர் எங்களை அழைத்தீர். உம்முடைய துதியை நாங்கள் அறிவிக்கும்படிக்காக நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் கர்த்தராகிய தேவனை நன்றி நிறைந்த மனதோடு கூட ஆராதிக்கும் மக்களாக நீர் எங்களை உருவாக்கி தந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனால் எத்தனையோ நாட்கள் உமக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாமல் உம்மை நாங்கள் அநேகமான நேரங்களில் பழித்து பேசவும் தூஷிக்கவும் தக்கதான கிரியைகளின் ஊடாக கடந்து போனது உண்டு. ஏனென்றால் கர்த்தருடைய வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறதைப் போல நன்றி அறிதல் என்கிற ஜனத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பலுகவும் பெருகவும் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் நன்றி அறியாத மக்கள் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நாங்கள் நன்றியுள்ள ஒரு மக்களாய் விளங்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்குள் கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய உணர்வை நாங்கள் தட்டி எழுப்பி அனல் மூட்டத்தக்கதான இரக்கங்களை தருவீராக. இன்னும் அவர்களை பலுகவும் பெருகவும் செய்து கர்த்தரினுடைய வாழ்க்கையிலே எதை தர ஆரம்பித்தாலும் அது நன்மைதான் என்பதை அறியக்கூடிய அறிவுள்ள அந்த நன்றி அறியக்கூடிய மனம் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வர இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நன்றியுள்ள உணர்வையும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் எங்களை மீண்டும் எங்களுடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார் என்கிறதை பற்றி நன்றியான ஒரு நினைவும் மட்டுமல்லாமல் எங்களால் அல்ல தேவனாகிய கர்த்தரை எங்களுக்காய் சகலத்தையும் செய்தார் என்கின்ற உணர்வு நிறைந்த ஒரு மக்களாக இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவன் நீர் ஆசீர்வதித்து மாறப்பண்ணி நாமத்தை நீர் அவர்கள் மூலம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, நன்றி நிறைந்த மக்களாக கடைசி கால ஓட்டத்திலே ஆண்டவருடைய சித்தமான அந்த வழிகளின் ஊடாக கடந்து போக கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளவும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கப்படி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.